அனைவருக்கும் வணக்கம். இப்போது எம்ஹெச்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் இல்லை குரூப் 4 எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எம்ஹெச்சி எக்ஸாமில் இன்டர்வியூ பேனலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ அந்த ரேஷன் கடை இன்டர்வியூ நடந்திருந்தது. அந்த இன்டர்வியூலேயே கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுங்கிறது தான் பெரும்பாலான பேர்த்திட்ட கொஷின்ஸு. அப்போ அவங்கவுங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களே ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸை சொல்லியிருக்கலாம். மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம இந்த தினமணி, ஹிந்து நியூஸ் பேப்பர்ஸை படிச்சுக்கணும். இதுலேருந்து தான் கொஷின்ஸை பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியும். அது டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, ஓகேவா? அதனால் உங்களுக்கு இந்த எம்ஹெச்சி எக்ஸாம்ஸுக்கு இன்டர்வியூ பேனலுக்கு போகிறப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 5 முக்கியமான கொஷின்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதை பற்றி நான் சொல்கிறேன், கவனிச்சிக்கோங்க. ஸோ இது மாதிரி வேறு வேறு டேட்டில் வேறு கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கிறதெல்லாம் கொடுத்துருவோம், ஓகேவா? ஸோ மொதல் பாருங்கள், பழைய நாடாளுமன்ற கட்டடம், புதிய நாடாளுமன்ற கட்டடம், இப்படி 2 இருக்குது, ஓகேவா? பழைய பார்லிமெண்ட் கட்டடத்தில் எம்பிக்கள் உட்கார்றதுக்கு சீட்ஸ் நிறைய அலாட் ஆகலை. ஏன்னா அது இண்டிபெண்டன்ஸ் டைமில் கட்டினது. ஸோ அதனால் அதில் என்ன இல்லை அப்படின்னா, நிறைய பேர் உட்கார முடியாது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, புது பார்லிமெண்ட் பில்டிங் ஒன்று கட்டினாங்க. அது பக்கத்துலேயே தான் கட்டினாங்க. அப்போ புது பார்லிமெண்ட் பில்டிங்க்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க, சென்ட்ரல் விஸ்டா அப்படின்ட்டு. அதுதான் பேர், புது பார்லிமெண்ட் பில்டிங் பேர் சென்ட்ரல் விஸ்டா. இப்போ பழைய பார்லிமெண்ட்டுக்கு பேர் என்ன வச்சுருந்தாங்கன்னா, சம்விதான் சதன் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பெரும்பாலும் நமக்கு எல்லா ஸ்டேட்ஸோட முதலமைச்சர் பேராவது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இயல்பாக நம்ம பக்கத்து மாவட்டத்தை பற்றி கேட்கலாம். கேரளாவில் யார் முதலமைச்சர், கர்நாடகாவில் யார் முதலமைச்சர், ஆந்திராவில் யார், தெலுங்கானாவில் யார், பாண்டிச்சேரியில் யார், தமிழ்நாட்டில் யார். தமிழ்நாடு தான் நம்ம எல்லாருக்கும் முக்கியமாக தெரியும். ஆனால் பக்கத்தில் ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள யார் யாருன்னு சொல்ல முடியாமல் போயிடக்கூடாது, புரியுதா? அதுவும் நம்ம இந்தியாவுடைய கேபிட்டல் அப்படிங்கிறதே எது தான்? டெல்லி, இல்லையா? அப்போ டெல்லியில் முதலமைச்சர் யாருன்னா, நம்ம ஓரளவுக்கு டெல்லி முதலமைச்சர் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவாலை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஏன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா, அவர் தான் ஆம் ஆத்மி பார்ட்டியை வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் நின்னார், ஜெயிச்சார். ஸோ அதனால் அவராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருப்போம். ஆனால் அவர் மேலே ஒரு புகார் இருந்து அவர் இப்போ என்ன ஆயிருக்காரு அப்படின்னா, வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வேறு ஒருத்தங்களை அந்த போஸ்டிங்கில் உட்கார வச்சுருக்காரு, புரியுதுங்களா? அப்போ அவங்க பேர் தான் நமக்கு முக்கியம். அதனால் இப்போதைக்கு டெல்லியுடைய முதல்வராக இருக்கிறவங்க பேர் ஆதிசி சிங் மர்லேனா. இவங்க ஆல்ரெடி ஆம் ஆத்மி கட்சியினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருந்தவங்க, ஒரு விமன். அவங்கள தான் கொண்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்த பிறகு உண்மையிலேயே இவங்க ராமாயணத்தில் பரதன் மாதிரி. பரதன் என்ன பண்ணுவார்? ராமன் காடால போனதுக்கப்புறம் பரதன் என்ன பண்ணுவார்? நாடை ஆண்டார். ஆனால் எப்படி ஆண்டார்? ராமனோட சீட்டில் போய் உட்காந்தாரா? ராமன் சீட்டில் ராமனோட செருப்பை வச்சுட்டு இவர் பக்கத்தில் உட்காந்தாரா? பக்கத்தில் ஒரு சீட் போட்டு தான் உட்காந்தார். அந்த மாதிரி இந்த அம்மா பண்ணாங்க. அதுக்காக இவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் செருப்பை கொண்டு வைக்கல. அரவிந்த் கெஜ்ரிவால் சீட்டில் இவங்க உட்காரல, அதுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டு தான் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் போஸ்டிங்கில் உட்காந்துருக்காங்க இந்த அம்மா, புரியுதா? அவங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், சமீபத்தில் எந்த மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுச்சு? ஸோ இப்போது தமிழ்நாட்டில் ஒரு 8 மாவட்டம் இருக்குது மொத்தமாக. அந்த 8 மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இதுக்கு முன்னாடி 7 இருந்தது. இப்போ ரீசெண்டாக மயிலாடுதுறையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்தெந்த 7 மாவட்டம் இருந்தது அப்படின்னா, திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், கடலூர், இந்த 7 இருந்தது. இப்போ மயிலாடுதுறை ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. அதனால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ரீசெண்டாக அனௌன்ஸ் ஆன டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா மயிலாடுதுறை சொல்லணும், ஓகேவா? இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் எந்தவித அரசாங்கத்தினுடைய தொழிற்சாலைகளும் வராது பெருசாக. அதாவது இயற்கை சார் தொழிற்சாலை வரும், இயற்கைக்கு புறம்பான கெமிக்கல் தொழிற்சாலையோ இந்த மாதிரி இயற்கைக்கு புறம்பான தொழிற்சாலைகள் எதுவுமே அங்கே வர முடியாது, புரியுதுங்களா? அதுதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். ஸோ அப்போ இதுலேயே வேணால் எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு இடத்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருப்பாங்க. அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு அறிவிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட்.
2011 உத்தரகாண்ட் மாநிலத்தை என்ன சொல்லிட்டாங்க, அது ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கேரளா, அப்புறம் தான் தமிழ்நாடு அறிவிக்கப்பட்டுச்சு. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், உச்சநீதிமன்றம் வக்பு சட்டத்திருத்த மசோதா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது எப்படின்னா, இஸ்லாமிய மதத்துக்கு சொந்தமான வக்பு வாரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் இந்தியா முழுக்க நிறைய இருக்குது. அந்த சொத்துக்களை அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்த முடியுமான்னு ஆராயறதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க உச்ச நீதிமன்றம். அந்த கமிட்டி பேர் என்ன அப்படின்னா ஜெகதாம்பிகா பால் கமிட்டி. அவர் தான் அந்த கமிட்டியோட தலைவர், ஜெகதாம்பிகா பால். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கன்னா, இப்போது 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருது ஒவ்வொரு வருஷமும் 24 மொழிகளில் வெளிவரக்கூடிய, இந்திய மொழிகளில் வெளிவரக்கூடிய நூல்களுக்கு அறிவிக்கணும். ஆனால் இந்த 2024 இன்னைய டேட்டுக்கு 21 மொழிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு 3 மொழிகளுக்கு மட்டும் இன்னும் கூடிய சீக்கிரம் அறிவிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க. அப்போ இந்திய மொழிகளில் நம்ம தமிழ் மொழியில் எந்த நூலுக்கு அறிவிச்சிருக்கிறாங்கிறது தான் கேள்வியாக இருக்கும். எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படிங்கிற ஒரு நூல். வஉசியும் 1908 இந்த நூலுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த நூலை எழுதின எழுத்தாளர் யாருன்னா ஆரா வெங்கடாசலபதி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் எழுதியிருக்காரு. ஒரு வரலாற்று ஆசிரியர், வரலாற்று ஆய்வாளர். அவர் எழுதினது ஏற்கனவே சுதேசி ஸ்டீம் அப்படின்னு வஉசி பற்றி ஒரு சுதேசி ஸ்டீம்னு ஒரு கப்பல் கம்பெனி நடத்தினார். அதை வச்சும் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த புக் எழுதுனதுனால இதுக்கு அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இது மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.